வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு குருவின் நினைவாக என்னுள் பதிந்த ஒரு பாடலை பதிவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். பூரிப்பில் உறைவாய் நீ, பூரிப்பில் உறைவாய் நீ, கண்ணுக்கு தெரியாத கருப்பொருள் நீ, காந்தமாகி வியாபித்தே காத்திடுவாய். கடவுள் என பூவுலகம் போற்றுவதும் நீ, கருணையின் பிறப்பிடம் காப்பவனும் நீ. பொன்னை மரம் உறையும் பூதாகாசம் நீ, புனிதத்தில் நிறைந்திடும் பூர்வீகம் நீ. பூரிப்பால் பூஜையில் யாசிப்பாய் நீ, பூரணமாம் புவிக்கே காரணமும் நீயே. வாழ்க வளமுடன். கண்ணுக்கு தெரியாத அரூபமாக இருக்கக்கூடிய நீ, காந்தமாகி ஆண்காந்தமாகி உடலில் ஜீவகாந்தமாகி அனைவரையும் அனைத்து உயிர் ஜீவன்களையும் இயக்கிக் கொண்டிருப்பது நீதான். அவ்வாறு இருப்பதால் கடவுள் என இந்த பூவுலகம் உன்னை போற்றிக் கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் அனைத்தையும் கொடுத்து இயக்கிக் கொண்டிருப்பதால் கருணையின் பிறப்பிடமாக நீ இருக்கிறாய். பொன்னை மரத்தடி ஈசன் என்று போற்றும் உன்னை பூதாகாசமாக இருக்கக்கூடிய உயிரை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆக்சிஜனை, பிராணவாயுவை அதிகமாக கொடுத்து உயிர் காப்பவனாக நீ இருக்கிறாய். புனிதத்தில் யாரெல்லாம் அந்த பூர்வீகமாக இருக்கக்கூடிய உன்னை நினைவு கூறுகிறார்களோ அவர்கள் உள் நிறைந்திடுவாய் நீ. பூரிப்பால், அந்த பேரானந்தத்தால், பேரின்பக் களிப்பால், பேரின்பத்தால் பூஜிப்பவர்களை அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் யாசிப்பவராக நீயே இருக்கிறாய். பூரணமாம் புவிக்கே காரணமும் அனைத்து இயக்கங்களுக்கும் காரணமாக கூடிய நீதான் அந்த இறை சொரூபம் என்று உணர்ந்து கொண்டோம். ஆக யாரெல்லாம் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு செல்கிறார்களோ அவர்களுக்கு இயக்கமாவாய் என்பதாக பூரிப்பில் உறைவாய் நீ என்பதாக வந்திருக்கக்கூடிய கவியை பதிவு செய்திருக்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் கேட்ட அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.